ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டலில் செய்யக்கூடிய பூரி மசாலா வீட்லேயே அதே சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும், அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துப்போம். கடலப்பருப்பு சேர்த்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. லேசாக கலர் மாறினா போதும், அப்போ தான் குருமாவுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், கடலப்பருப்பு லேசாக கலர் மாறி வருது பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 வெங்காயத்தை நீளவட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்தது காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்காங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எப்போ வதக்கினாலும் சரிங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கட்டும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அடிக்கடி இதுமாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வதங்கியிருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ தோல் உரித்து வச்சுருக்கோம். இதேமாரி கையால் எல்லாத்தையும் மசிச்சு சேர்த்துக்கலாங்க. இதுமாரி ஒன்றும் பாதியமாக தான் மசிச்சு சேர்த்துக்கணும், அப்போ தான் குருமாவுக்கு நல்லாயிருக்குங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் குருமாவுக்கு நல்லாயிருக்கும். இந்த குருமாவுக்கு நம்ம காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அத்தனை பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம 1½ ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த மாவு தான் ஹோட்டல்லாம் சேர்ப்பாங்க. 1½ ஸ்பூன் மாவை இதுமாதிரி சின்ன கிண்ணத்தில் சேர்த்து இதுமாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவை நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கலந்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை பூரி மசாலாவில் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினோடனே நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கிது பாருங்கள், ஒரு குழகுழப்பு தன்மை கிடைக்கிது. ஹோட்டலில் கிடைக்கிற பூரி மசாலா அதே சுவையில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.